ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஸ்ரீ டாக்கிங். இந்த வின்டர் டைமில் குழந்தைங்க பெரியவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வீட்டிலையே ஈஸியாக எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி, துளசி இருந்தாலே போதுங்க, ஈஸியாக சரி செஞ்சிடலாம். கற்பூரவள்ளியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு தொண்டை கரகரப்பு, கோல்டு இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சதுன்னா நீங்கள் கற்பூரவள்ளியை தாராளமாக எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் கற்பூரவள்ளியை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உடனே சரியாயிடும். இந்த இலை காரத்தன்மையாக இருக்கும், அதனால் சில பேர் மென்று சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு கப் வாட்டரில் 4-5 கற்பூரவள்ளி இலை எடுத்து போட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மாத்திரம் கூட குடிச்சிட்டு வரலாம். தொண்டை கரகரப்பு, கோல்டும் சீக்கிரமாக சரியாயிடும். என் சன்னுக்கு 1 வயசு இருக்கிறப்ப ரொம்ப கோல்டு இருந்தது. சிரப் கொடுத்தோம், அந்த கோல்டு அப்படியே தான் இருந்தது, சரியே ஆகவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 4 கற்பூரவள்ளி இலையை போட்டு அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுமே நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். அதில் ஒரு 5 ml தான் கொடுத்தேன். அவனுக்கு 2 நாள்லேயே சரியாயிடுச்சு. இப்போது வளர்ந்த பசங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை, நாம் பஜ்ஜி மாதிரி கூட செஞ்சு தரலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். கண்டிப்பாக தெரியவே தெரியாது இது நம்ம கற்பூரவள்ளி இலையில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. நார்மலாக பஜ்ஜி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன, நம்ம கற்பூரவள்ளி இலையை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இதுவும் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சட்னி, துவையல் கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம புதினா சட்னி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். புதினாக்கு பதிலாக இதை ஒரு 6-7 கற்பூரவள்ளி இலை எடுத்து நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி துவையல் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ மாதிரியும் செஞ்சு குடிக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு 4 கற்பூரவள்ளி இலை, ஒரு 5 மிளகு, ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி, ஒரு 3 ஏலக்காய் தண்ணியில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிக்க வேண்டியது தான். கற்பூரவள்ளி இலையை ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த செடி இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். மற்ற செடிகளை நாம் வளர்க்குறோம், இந்த மெடிசினல் பிளான்ட்டையும் கண்டிப்பாக வைக்கலாமே. இந்த செடி வேரோடு நட்டு வச்சா தான் வளரும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம உடச்சி வேறு இடத்துல வச்சாலே வளர்ந்துடும். இந்த இலையை சாப்பிட்றதால லங்ஸில் இருக்கிற வேஸ்ட் டாக்ஸினை இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுது. இந்த ரெய்னி சீசனில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாம் துளசி சாப்பிட்றதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. துளசியை மேஜிக்கல் ஹர்ப்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. துளசி சாப்பிட்றதால மன அழுத்தமும் சரியாகுது. அந்த நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளும் சரியாகுதாங்க. பிளாடரில் இருக்க ஸ்டோனையும் சரி செய்ய உதவுது. சளி, இருமல் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 10-12 இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா சளி, இருமல் சீக்கிரமாக சரியாயிடும். துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு 3 நாளாவது சாப்பிடலாமே. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யுது. புண் ஏதாவது ஆறாமல் இருக்குது அப்படின்னா நாம் துளசி சாறை பயன்படுத்துறதுனால சீக்கிரமாகவே சரியாகுது. டெய்லி 4-5 இலைகளை நல்லா மென்று சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. துளசி இலைகளை நல்லா கழுவி காய வச்சு பொடி பண்ணி கிராம்பு பொடியும் அதோடு சேர்த்து பல் தேய்க்கும் போது பல் நல்ல வலுவடையும்னு சொல்கிறாங்க. துளசியில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. நம்ம கோவிலில் கொடுக்குற தீர்த்தத்தில் கூட துளசி இருக்குது பாருங்கள். துளசியிலே 3-4 வகை துளசி இருக்குங்க. அதில் நம்ம கிருஷ்ண துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நார்மலாக துளசியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இதய சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் சரியாகுது. ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்க துளசி இலைகளை அரைச்சி ஒரு பேக் மாதிரியும் போடலாம், நல்லாவே ரிசல்ட் தருது.
சில ஸ்கின்க்கு சூட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம கைகளில் டெஸ்ட் பேட்ச் மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிருஷ்ண துளசியை வீட்டில் வச்சு கண்டிப்பாக பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.